வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போர்ட்ஃபோலியோ ஷேர்ஸ். இந்த மாதத்துக்கான சஜஷன் தான். ஒவ்வொரு மாதமும் நம்ம 5 ஷேர் வந்து போர்ட்ஃபோலியோக்காக வாங்கிட்டுருக்கோம். அப்படி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் போர்ட்ஃபோலியோக்கான ஒரு 5 ஷேர் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து 4 பார்ட்டாக வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். 20 ஷேர்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் ஒரு 5 ஷேர். மார்க்கெட் வந்து இப்போ டிப்பில் இருக்க சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஷேர் இப்போ எதுக்கு மார்க்கெட் அடி வாங்கிட்டு இருக்குன்னா, யூஎஸோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் ரிசல்ட் வந்துச்சு. அதே மாதிரி ஜப்பானுடைய என்ப்ரைஸ் இஷ்யூ, அடுத்து வந்து ஈரான் இஸ்ரேல் வார் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ டிப் ஆகிட்டுருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே 20 ஷேர் கொடுத்துருந்தேன். இப்போ 21வது ஷேரை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தரப்போகிறது. டாட்டா மோட்டார். ஆல்ரெடி வந்து டாட்டா ஸ்டீல் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து டாட்டா மோட்டார் கொடுக்குறேன். டாட்டா மோட்டாரோட இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 1013 ரூபா போயிட்டுருக்கு. நேற்றோடைய டே வந்து ட்ரேடில் 1009 ரூபா வந்து 1080 ரூபா வரைக்கும் போச்சு. அதே மாதிரி இதோடைய இயர் ஹை பார்த்தா 594 ரூபாயும் 1180 ரூபா. 1180 ரூபா தான் வந்து இதோடைய லைஃப் ஹை. ஆல்ரெடி லைஃப் ஹைக்கில் நியராக போயிட்டுருக்குது. லைஃப் லோன் பார்த்தா வெறும் 10 ரூபாவில் இருந்த ஷேர், ரைட்டுங்களா? ஒரு லாங் டைமுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா கண்டிப்பாக இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இயர்லி 3 தடவை வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்துடும். போனஸ் பொறுத்தளவு லாஸ்ட்டாக வந்து ஒரு 30 இயர்ஸாக கொடுக்கல. பட் நீங்கள் போர்ட்ஃபோலியோ எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஷேர் டாட்டா மோட்டார் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது. அடுத்து நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறத வந்து 22வது ஷேராக வந்து சிப்லாவை அனௌன்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபார்மா பேஸ்டு ஸ்டாக்கு. இதோடைய இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1532 ரூபா போயிட்டுருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் வந்து 1505 ரூபா வரைக்கும் லோ போனது. ஹை வந்து 1542. 1 இயர் லோ ஹை பார்த்தா 996 ரூபாலேருந்து 1600 வரைக்கும் போயிருக்கு. அந்த 1600 1 இயர் ஹைக்கு தான் லைஃப் ஹை. லைஃப் லோன் பார்த்தா வெறும் 45 ரூபா இருந்த ஷேர் வந்து இப்போ நம்மளுக்கு 1500 ரூபா போயிட்டுருக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் டிவிடெண்ட் கரெக்டாக கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு 3 தடவை போர்ட் மீட்டிங் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. போனஸை பொறுத்தளவு லாஸ்ட் 20 இயர்ஸாக கொடுக்கல, ஓகேவா? ஆனால் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியலான போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்கு சிப்லா. ஏன்னா ஃபார்மாவோட ரெக்யர்மெண்ட்டுங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய 23வது ஸ்டாக் வந்து பெல். பெல்லை பொறுத்தளவு இது இன்ஜினியரிங் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸு செக்டாரில் இருக்கும். இதோட ஷேரோட ப்ரைஸ் லாஸ்ட் ட்ரேடிங்கில் வந்து 287 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. லோ வந்து 285க்கும் ஹை வந்து 301 வரைக்கும் போயிருக்கு டே ட்ரேடில். 1 இயர் லோ 1 இயர் ஹை பார்த்தா 84 ரூபா, 336 ரூபா. லைஃப் ஹை அப்படின்னு பார்த்தா 396 ரூபா வரைக்கும் போயிருக்குது ஷேரு. லைஃப் லோன் பார்த்தா வெறும் 5 ரூபா, ரைட்டுங்களா? 5 ரூபாவில் அந்த ஷேர் வந்து 400 ரூபா வரைக்கும் போயிருக்கு, ரைட்டுங்களா? அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ப்ராப்பராக கொடுப்பாங்க. இயர்லி 3 டைம்ஸ் வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. லாஸ்ட்டு 7 இயர்ஸாக வந்து போனஸ் கொடுக்கல. 2017 கொடுத்தது தான் இப்போ 7 வருஷம் ஆச்சு. இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு நான் 23வது போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்கி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அடுத்து நான் கொடுக்கப்படுகிறது 24வது வந்து ஸ்டோவ் கிராஃப்ட். இந்த ஷேரை வந்து உங்களுக்கு நான் இப்போ 24வது ஷேராக கொடுக்க. இந்த ஷேரோட ப்ரைஸ் இப்போ 575 ரூபா போயிட்டுருக்கு. இது வந்து டொமஸ்டிக் அப்ளையன்ஸாக அதில் வருது, செக்டாரில் வருது. இந்த லாஸ்ட் ட்ரேடிங்கில் 570 ரூபா வரைக்கும் லோ போச்சு. ஹை 610 வரைக்கும் போன ஷேரு. 1 இயர் லோ ஹைன்னு பார்த்தீங்கன்னா 410 ரூபா வரைக்கும் லோ போயிருக்கு. ஹை வந்து 696 ரூபா. லைஃப் ஹை பார்த்தா 1533 ரூபா போயிருக்கு. லோன் பார்த்தா வெறும் 10 ரூபா. 10 ரூபாவில் இருந்த ஷேர் 1133 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு, ரைட்டுங்களா? இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவு உங்களுக்கு 24வது ஸ்டாக்காக கொடுக்குறேன். அதே மாதிரி இயர்லி 3 டைம்ஸ் வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இவங்க. அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. போனஸ் வந்து இது வரைக்கும் கொடுத்ததில்லை. போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் எடுத்துக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் வந்து ஸ்டோவ் கிராஃப்ட் 24வது ஸ்டாக்காக தரேன். அடுத்து 25வது உங்களுக்கு நான் கொடுக்க போகிற ஸ்டாக் வந்து வோல்டாஸ்.
வோல்டாஸ் பொறுத்தளவு அது வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ஸ்டாக்கு, ஏசி. வெயில் காலத்தில் இதோட ஏசியோட ரெக்யர்மெண்ட் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸில் வோல்டாஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1463 இருந்துச்சு. லாஸ்ட் ட்ரேடிங் லோ வந்து 1455 வரைக்கும் போச்சு. ஹை வந்து 1500 வரைக்கும் போனது. அதே மாதிரி 1 இயர் லோ ஹைன்னு பார்த்தா 745 லோ, ஹை வந்து 1560. அந்த 1 இயர் ஹை தான் லைஃப் ஹையும் 1560 தான். லைஃப் லோ அப்படின்னு பார்த்தா ₹2 ₹3 இருந்த ஷேர் வந்து 1500 வரைக்கும் போயிருக்குன்னா எவ்வளோ மடங்கு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கங்க. ஒரு லாங் டைம் எப்பவுமே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு 25 ஸ்டாக்காக தரேன். அதே மாதிரி இவங்களும் வந்து இயர்லி 2 டைம்ஸ் வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இயர்லி ப்ராப்பராக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட்டு 30 இயர்ஸில் போனஸ் கொடுக்கல, பட் வந்து டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஸ்டாக். இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்குமே மேக்ஸிமம் டிவிடெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ப்ராப்பராக போர்ட் மீட்டிங் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நல்ல போனஸ் கொடுக்குற, பொட்டன்ஷியல் கொடுக்குற, க்ரோத் உள்ள ஸ்டாக் மட்டும்தான் வந்து போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறது அது உங்களுடைய ஓன் விஸ், ரைட்டுங்களா? நான் வந்து இவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்லவே மாட்டேன். அது உங்களுடைய ஓன் விஸ். எனக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. என்னுடைய டார்கெட் வந்து ஒவ்வொரு மாதமும் 5 ஸ்டாக்காக வாங்கி ஒரு 200 ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டு அதை வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணால் போதும். அதில் ஏதாவது கூடுச்சுன்னா குறைஞ்சிச்சுன்னா அதை மட்டும் மெயின்டைன் பண்ணலாம். குறைஞ்சிச்சுன்னா ஆவரேஜ் பண்ண போகிறோம், கூடுச்சுன்னா நல்லா ப்ராஃபிட் இருப்போ அதை செல் பண்ண போகிறோம். ஸோ போர்ட்ஃபோலியோவை ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் நம்ம கூட நல்லா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஏற்கனவே நான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது எப்படி, ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி 4 பார்ட்டாக வீடியோவும் போட்டிருக்கேன். இது 5வது பார்ட் வீடியோ. இது வரைக்கும் டோட்டலாக 25 ஷேர் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய ஷேர்ஸ் எல்லாமே வந்து ப்ளஸில் தான் இருக்குது, ரைட்டுங்களா? உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியலான ஷேரோட உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.